வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விளாக் தான். என்ன அப்படின்னா, சாப்பாட்டு வடகம். நான் ஷார்ட்ஸில் வந்து பாப்பாவுக்கு மேக்ஸிமம் லஞ்ச் பேக் கொடுக்கும்போது சாப்பாட்டோட வீட்டிலேருந்து வடகம் செஞ்சது வந்து போடுவேன். அதோட ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெடியா? ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோத்தில் வடகம் எப்படி போடுறது அதை சொல்லிட்டேன் முன்னாடி. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பழைய சோத்தில் வடை எப்படி போடுறதுன்னு சொன்னேன்னா பரவாயில்ல. வடையா? அதே தான் மிக்சியில் அடித்து அப்படியே உளுந்த வடையாட்ட அப்படியே ஊற்றி போட்டுருவான். இருக்கா? பழைய சாப்பாடுல ஒரு ரெசிபி செஞ்சேன்ல. நான் யார் செஞ்சேன்? என்ன செஞ்சேன்? ஞாபகம் இல்லையா? அதானே. என்ன செஞ்சேன்? எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஆமாம், அந்த அன்னைக்கு என்னமோ செஞ்சிருந்தது புரோட்டா. இல்லை சில்லி ஆட்டை செஞ்சிருந்தது. இட்லியில். அது இட்லியில் இல்லை, பாப்பா பிறந்த அந்த இதில் அங்கே சுமதி வீட்டக்கா அந்த அக்கா இதில் இருக்கும்போது அந்த அக்கா வீட்டில் இருக்கையில் நீங்கள் உங்கள் கம்பெனியில் அம்மா கம்பெனியில் வேலை செஞ்சீங்கல்ல, அப்போ கொண்டு வந்தேன். அப்போ நீங்கள் வந்து வாங்கிட்டு போனீங்க. வரட்டையும் அதுவும் வாங்கிட்டு போனீங்க, மறந்துட்டீங்க. வேணா அந்த ரெசிபி நம்ம திருப்பி போடுவோம். அப்போ தெரியும் உனக்கு அது என்ன. சரி, நான் பழைய சோத்தில் நான் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தேன். என்ன ரெசிபி? அல்வா. எப்படி இருந்துச்சு? நான் எப்படி மறக்காம வச்சிருக்கேன். அது எப்படி நீ? ஏன்னா நான் செஞ்சு கொடுத்தது ஒரே ஐட்டம்னால நாக்கில் ஒட்டுற மாதிரி செஞ்சு கொடுத்தேன். நீ அதை மட்டும் தான் செய்யற, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் நாக்கில் டேஸ்ட் ஒட்டுற மாதிரி செஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சாப்பாடு ரெசிபி வந்து பார்த்துடலாம். இது வந்து நான் தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேன். அதனால் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வந்து நம்ம மிக்சியில் போட அவசியம் கிடையாது. நம்ம கையில் வந்து இப்படி லைட்டாக இப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னாவே மசிஞ்சிரும். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை. எத்தனை நாள் சோறு? நேற்று. அவனை கரெக்டாக போட்டு வந்துருக்கீங்களா? நான் கத்துறான் பாரு. கூப்பிட்றான். சரி போய் பார்த்துட்டு வந்துடுவா. கொலுசு போட்டிருக்கனால சவுண்டு நல்லா கேட்குது. லைட்டாக வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி, தம்பிட்டு போவா அரைக்கிறேன். இல்லை ஆமாம். இப்போ வந்து அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதுமா? இந்த அளவுக்கு வந்து இப்போ உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு குண்டாக்கு மாற்றிக்கலாம். என்னடா கேமரா ஆடுதுன்னு பார்க்குறீங்களா? கையில் தம்பி வச்சு ஆட்டிகிட்டு இருக்காரு, அதனால கேமரா அப்படி மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அழுகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. உங்கு ஜோடி தாங்க மொட்டுடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன போடலாம் அப்படின்னா, கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறமா சீரகம், இது மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? உப்பு நம்ம ஆல்ரெடி உள்ளே போட்டிருக்கறனால உப்பு வந்து இப்போ போட தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோமா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தட்டத்தில் வைக்கலாம். அப்படியே வைக்கணும். தட்டத்தில் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கையில் எடுத்துட்டு இப்படி குட்டி குட்டியாக குட்டி பவுல் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ரேஷன் அரிசி போட்டு அரைச்சி ஒரு பாலித்தீன் கவர் இந்த மாதிரி இது பண்ணி நல்லா. சரி கொடுங்க. ஆனில் இருக்கா? அதாவது காட்டன் துணி வந்து விரித்து வெயிலில் போட்டு நல்லா வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரியும் செய்வேன். இன்னைக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி இல்லாதனால நம்ம வந்து இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். மாடி இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் கண்டிப்பாக வந்து காற்று இல்லாதப்போ சொல்லித்தரேன், விளாக் எடுத்து போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். முறுக்கு மாதிரி இருக்கும், முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நீங்கள் நினைப்பீங்க இப்படி வைக்கும் போது உள்ளே வந்து காயுமா
இல்லை காயாதா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து காஞ்சிரும், காயாமல் இருக்காது. ஏன்னா நம்ம 2 நாள் வெயிலில் வச்சு எடுப்போம். அதாவது மண் வந்து அடிக்காமல் எந்த பக்கம் வெயில் அடிக்குதோ அங்கே வச்சுக்குங்க. கீழே வச்சிங்க அப்படின்னா மண் அடிச்சிரும், அப்புறம் கஷ்டப்பட்டு செஞ்சதே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நிறைய டைம் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. கேமராமேன் வந்து பிஸியாக இருக்காரு, அதனால் கேமராமேனை தாட்டி விட்டாச்சு. அது என்னமோங்க, அவங்க வந்து 1 டைம் 2 டைம் செய்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம எத்தனை செஞ்சு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் செஞ்சு கொடுத்தது மட்டும் ஞாபகம் இல்லைங்கிறாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லா வீட்லேயும் அப்படியா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளும் அதே தான் செஞ்சுருப்போம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் அதே தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம செஞ்சது குறை சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து இது வந்து உண்மை தான். இது வந்து நார்மலாக வந்து நான் வேலைக்கு போகும்போது கூட சொல்லியிருப்பாங்க, உண்மை தான் பிரியா, நம்ம செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிக்காது, பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுக்கறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை பக்கத்து வீட்டில் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு கூட சொல்லியிருக்கேன். கிடையாது, பக்கத்து வீட்டில் சூப்பராக செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இல்லை, அதாவது நல்லா இருக்கும், நல்லா நம்மளை மதித்து நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க, சாப்பிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. இப்போ வரேன். பக்கத்து வீட்டுக்காரங்க மனசு கஷ்டப்படுது, கஷ்டப்படாதுன்னு இருங்க, டங்கு ஸ்லிப் ஆகுது. படக்கூடாதுன்னு சொல்கிறோம். படக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே, உங்களுக்காக மாடா தேஞ்சு சோப்பா உறைஞ்சி உங்களுக்காக செய்கிறோமே, என்னைக்காவது எங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா? உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா நீங்கள் என்ன ஆக்கி போட்டாலும் தின்னுட்டு கம்முன்னு இருக்கிறோம். எங்கள் மனசு கஷ்டப்படணும் அப்படிங்கிறக்காகவே நீங்கள் சொல்லுவீங்க, இது நல்லாவே இருக்குது, கொஞ்சம் உப்பு எச்சா போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் காரம் எச்சா போட்டிருக்கலான்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல. நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு. ஏன்னா காசு போட்டு வாங்கி கொடுக்கறது நாங்கள்ல, அதனால சொல்லத்தான் செய்வோம். நாக்கு ருசியை கஷ்டப்பட்டு சமைக்கிறோம்ல, அப்போ நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சினிக்கிட்டே பையன் எதுக்கு தாஞ்சினுக்கிறானு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொடுத்துட்டு ஓடிட்டாரு. பயங்க, வேதநாயகனா பயம் அப்படிங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச பழைய சாப்பாடெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து தட்டில் வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் சாப்பாடு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நிறைய சாப்பாடு நம்மளுக்கு மிச்சமாச்சு தான். அந்த சாப்பாடை வந்து அளவாக எடுத்து வச்சுட்டு மிச்ச சாப்பாட்டை வெளியே வந்து பசங்க இருக்காங்க, பசங்களுக்கு வச்சாச்சு. தயிர் ஊற்றி நல்லா பரட்டி வச்சாச்சு. இங்கே வந்து வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு இங்கே வைக்கிறனால எந்த ஒரு குப்பையும் வந்து மேலே அடிக்காது, வெயிலுக்கும் நல்லா காஞ்சிரும். என்ன அதுக்குள்ளே காய வச்சிட்டியா? வெயிலில் வச்சியா அவனில் வச்சியா? நம்ம வீட்டில் தான் எப்பவுமே ஸ்டாக் இருக்குங்க. ஓ, எப்படி காஞ்சிருன்னு காமிச்சு. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வர்றது இருப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மசாலாலாம் நிறைய போட்டது. இது இப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட். நம்ம உங்களுக்கு என்ன மசாலா போட்டு ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பாப்பா வந்து இது அதிகமாக சாப்பிடுவா, மசாலா இல்லாதது. இது வந்து நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் 2 இது மாதிரி செஞ்சு வச்சுப்போம். இந்த தடவை பாப்பாவோடது வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சு, அதனால் பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காயட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிட்டுருக்கீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம காய வச்சுருக்கிற வடகம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நம்ம வச்சு எடுக்கும் போது இந்த பதத்துக்கு தான் வரும். இந்த மாதிரி வந்துடும் நல்லா. நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இப்போ தட்டத்தில் இப்படி வட்ட இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, ரவுண்டாக இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து இப்படி பிக்காமல் கரண்டியை வச்சு நெம்பாமல் அழகாக அந்த தட்டத்துலேருந்து இப்படி எடுத்துடலாம். இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். தட்டத்துலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் காய வச்சது. என்னால் முடியலைங்க, ஒருத்தனை தோலில் வச்சுக்கிட்டு கொடுங்க. பொங்க பார்த்துக்கிறேன். இந்த குட்டி பையன் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடகத்தை உள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
வடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சைப்பயிறு குழம்பு, ரசம், எதுக்கு வேணாலும் தாளிச்ச சாப்பாடு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து இந்த விலாகு இதோட முடிஞ்சு. இதுலேயே இன்னொரு கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்து தோசைக்கு வந்து ஊற வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் விலாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வந்து ஊறணும். இப்போ வந்து நான் ஊற வச்சிட்டேன் அப்படின்னா அரைக்கும் போது அதோட எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் விலாகில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஊற வச்சிடுறேன். அதை வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாமா? இப்போ வந்து கருப்பு உளுந்தை வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் பச்சரிசி 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் புழுங்கரிசி 1 டம்ளர், இன்னொரு டம்ளர், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் நான் போட்டிருக்கேன். 2 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் கருப்பு உளுந்து வந்து சேர்த்துருக்கோம். இவ்வளோ தான். இதுக்கு வந்து வேறு எதுவுமே போட வேண்டாம். இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். ஒரு 4 மணி நேரம் ஊறினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து வந்து நல்லா ஊறணும். அப்படி ஊறிச்சு அப்படின்னா தான் அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இதை இப்போ ஊற வச்சிடலாம். நம்ம இதில் 2 டம்ளர் வந்து உளுந்து நம்ம போடணும். அரிசி வந்து 1 டம்ளர் தான் போடணும். அரிசி வந்து நான் இதில் 2 போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவாக வந்து போட்டிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து ஊறணும். இப்போ வந்து நம்ம இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். பழைய சாப்பாடு வடகம் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு போட்டாச்சு. கருப்புளுந்து தோசை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஊற வைக்கிற ப்ராசஸ் வந்து இதில் நான் போட்டுட்டேன். இனி வந்து அதை அரைக்கும் போது சாயந்தரம் வந்து கிளிப் எடுத்து அதை வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். ஏன்னா 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் அரைப்பேன். ஏன் வந்து அடுத்தடுத்து விலாக் போட மாட்டேறீங்க எம்பிஎஸ் ஃபேமிலியில், ஒரு நாள் போடுறீங்க 2-3 நாள் விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ விலாக் எடுக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க, தம்பி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விலாக் எடுக்கிறதுக்கு வந்து இப்போல்லாம் விடுறதில்ல. அதனால தான் வந்து விலாக் வந்து ஸ்கிப் ஆகும். அப்போதைக்கு நான் என்ன விலாக் எடுத்து வச்சுருக்கணும், அந்த என்ன விலாக் இருக்கோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். மற்றபடி எடுக்கக்கூடாது, ரெசிபி விலாக் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ல. போடுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் கருப்பு உளுந்து தோசையும் கஞ்சியும் வந்து போடவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதை எடுக்கலை, டைம் இல்லை, அதனால தான் சிஸ்டர் போடலை. கண்டினியூவாக வந்து நான் போடுறேன். இனி அடுத்து என்ன விலாக் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய், டாடா.